ஹை ஃப்ரெண்ட்ஸ், தளபதியோட இந்த ஜனநாயகன் படத்தோட ஃபேன் மேட் போஸ்டர் பயங்கரமா ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. வழக்கம் போலவே அபிஷியல் போஸ்டர்ஸை விட ஃபேன்ஸ் பண்ணது நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி சில பேர் விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் டிசைனர் ஷைனு மெஷ் அவர்கள் டிசைன் பண்ண இந்த ஒரு போஸ்டர் நிஜமாவே நல்லா தான் இருக்கு. அண்ட் ஆக்சுவலா அபிஷியல் ஃபர்ஸ்ட் லுக் அண்ட் செகண்ட் லுக் போஸ்டர்ஸ்ல ஒரு பட போஸ்டராகவும் இருக்கணும், அதே சமயம் இது பொலிட்டிக்கல் போஸ்டராகவும் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட்ல பண்ண மாதிரி இருந்துச்சு. பட் இந்த ஃபேன் மேட் போஸ்டரை கம்ப்ளீட்டா டிவிகே பாயிண்ட் ஆஃப் வியூலயே டிசைன் பண்ணிருக்காங்க. ஸோ அதனால மேபி இந்த போஸ்டர் நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கலாம். அண்ட் அபிஷியல் போஸ்டர்ஸ்ல அக்டோபர் ரிலீஸ் அப்படின்ற ஒரு டேகை எடுத்துட்டாங்க, எல்லாரும் பார்த்திருப்பீங்க. அண்ட் அதுக்கான காரணம் ஆல்ரெடி நம்ம பார்த்தாச்சு. படம் அக்டோபர்ல இருந்து போஸ்ட்பாண்ட் ஆகுது. மோஸ்ட்லி 2026 பொங்கலுக்கு பிளான் பண்றதா சொல்லப்படுது. பட் அதை கன்ஃபார்மா ஃபைனலைஸ் பண்ணிட்டு தான் அதை அபிஷியலா போஸ்டர்ஸ்ல ஆட் பண்ணுவாங்க. ஏன்னா பொதுவா தளபதி படங்கள்னாலே ரிலீஸ் டேட் மாறவே மாறாது. படம் அனௌன்ஸ் பண்றப்போ எந்த மந்த் சொல்றாங்களோ கரெக்டா அந்த மந்த்ல வந்துடும். ஸோ ரிலீஸ் டேட்ல தளபதி பயங்கர டிசிப்ளினா இருந்திருக்காரு. பட் இப்போ போஸ்ட்பாண்ட் ஆகிறதுக்கான காரணம் 2026 எலெக்ஷன் வருது. சோ அதுக்கு முன்னாடி கொஞ்சம் பக்கமா ரிலீஸ் பண்ணா அது டிவிகே கட்சிக்கும் மிகப்பெரிய ஒரு பூஸ்டா இருக்கும் அப்படின்றதுக்காக தான் படத்தை பொங்கலுக்கு போஸ்ட்போன் பண்ண பிளான் பண்ணிருக்காங்க. அண்ட் டைட்டில் போஸ்டர்ஸ்னு எல்லாமே 2026 எலெக்ஷனை மனசுல வச்சுதான் பண்ணிருக்காங்கன்னு தெரியுது. சோ இந்த ஜனநாயகன் படத்தை 2026 எலெக்ஷனுக்கு ஒரு கேம்பெயின் மாதிரியும் தளபதி யூஸ் பண்றாரு. ரமணா, முதல்வன், கத்தி மாதிரி ஒரு படம் அமைஞ்சா டெஃபினட்டா அது ஹெல்ப் பண்ணும். பட் அதே சமயம் அளவுக்கு மீறி அரசியல் இருந்துடக்கூடாது. ஏன்னா எல்லாருமே ஃபர்ஸ்ட் அதை ஒரு படமா தான் ட்ரீட் பண்ணுவாங்க. அண்ட் தளபதியோட கடைசி படம்ன்றதால தளபதி ஃபேன்ஸ்லாம் அதை ஒரு ரிவ்யூ கண்ணோட்டத்தோட பார்க்க போறது இல்ல. ஆப்வியஸா படம் வேற லெவல்ல இருக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுவோம். பட் குறைகள் இருந்தாலும் அதை கம்ப்ளைண்ட் பண்ண வேணாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல தான் எல்லாரும் இருப்பாங்க. பட் ஜெனரல் ஆடியன்ஸ் அந்த மாதிரி பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்க முடியாது. ஸோ அதனால படம் ஒரு கரெக்டான பேலன்ஸ்ல இருக்கணும்னு சொல்லிட்டு விஷ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஜனநாயகன் படத்தை நான் ரிவ்யூ கண்ணோட்டத்துல பார்க்க போறது இல்ல. ஜஸ்ட் கடைசி படம் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு செலிப்ரேட் பண்ண வேண்டியதான். பட் படம் கத்தி மாதிரி ஒரு கழுத்து படமா இருக்கணும்ன்ற ஆசை இருக்கு. ஸோ நீங்க என்ன மாதிரியான மைண்ட் செட்ல இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த மாதிரி தளபதி பார்த்தீங்கன்னா ஹாட்டான அப்டேட்ஸ்க்கு நம்ம விஜய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.